சமீபத்தில் ஒரு தேர்தல் பிரச்சாரத்தில் காங்கிரஸ் கட்சியுடைய முகமாகவும் பாராளுமன்றத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவராகவும் இருக்கிற திரு ராகுல் காந்தி அவர்கள் ஒரு லெட்டர் ஒன்றை வெளியிட்டு ரொம்ப பரபரப்பை ஏற்படுத்தினார். அந்த லெட்டர் யாரை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட திரு சாவர்கர் அவர்கள் பிரிட்டிஷாருக்கு தன்னோட கைப்பட எழுதின ஒரு லெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி சொல்லியிருந்தார். இந்த லெட்டரில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாவர்கர் தன்னுடைய தண்டனை காலத்தை குறைக்க சொல்லி பிரிட்டிஷாருக்கு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து தன்னுடைய தண்டனையிலேருந்து விடுபட்டார் அப்படின்றது தான் அந்த லெட்டரில் குறிக்கப்பட்டது. இந்த லெட்டர் சமாச்சாரம் வெளியே வந்ததுக்கப்புறம் சாவர்கரோட ஆதரவாளர்கள் நிறைய பேர் அதிருப்தி தெரிவித்தாங்க. ஆனால் சாவர்கர் போலவே நிறைய சுதந்திர போராட்ட வீரர்கள், தியாகிகள், தலைவர்கள் பிரிட்டிஷார் காலத்தில் தேச துரோக வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்காங்க. குறிப்பாக வீரபாண்டிய கட்டபொம்மன், மருது சகோதரர்கள், ஊமைத்துறை போன்ற ஆளுங்க கூட தேச துரோகின்னு பச்சை குத்தி தான் அன்றைய காலத்தில் பிரிட்டிஷார் தூக்கில் போட்டு அவங்கள சாவடிச்சாங்க. முதல்ல ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் அஃபீஷியலாக ஒருத்தர் மேலே தேச துரோக வழக்கு பதியப்பட்டுச்சு. அந்த வழக்கு யார் மேலே பதியப்பட்டுச்சு, எதுக்காக பதியப்பட்டது, ஒருவேளை அந்த நபர் தமிழரா, அப்படி தமிழராக இருந்தால் அவர் இந்த வழக்கிலேருந்து விடுவிச்சுக்கிறதுக்காக ஏதாச்சும் மன்னிப்பு கடிதம் சாவர்கர் மாதிரி எழுதி கொடுத்தாரா அப்படிங்கிற விஷயத்த இந்த வீடியோவில் பார்ப்போம். ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் இந்திய தண்டனை சட்டம் 1860, அதாவது ஐபிசி அப்படிங்கிற சட்டம் தாமஸ் பேபிங்டன் மெக்காலே அவரோட உழைப்பால் கிட்டத்தட்ட 20 வருஷ உழைப்பால் இந்த சட்டம் கொண்டு வரப்படுது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1870 வருஷம் ஜேம்ஸ் ஸ்டீஃபன் அப்படிங்கிறவர் தேச துரோகம் அப்படின்ற ஒரு சட்டத்தை இந்த இந்திய தண்டனை சட்டத்துக்குள்ளே கொண்டு வராரு. அதோட செக்ஷன் 124A. இந்த சட்டம் முழுக்க தேச துரோகத்தை பற்றியது. தேச துரோகி அப்படின்றதுக்கு பிரிட்டிஷ் அரசாங்கம் ஒரு வரையறை வச்சுருந்தாங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு அரசுக்கு எதிராக பேசுறது, ஒரு அரசுக்கு எதிராக எழுதுறது, ஒரு அரசுக்கு எதிராக மற்றவங்கள தூண்டி விடுறது, கலவரத்தை உண்டு பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் செய்கிறவங்க எல்லாருமே தேச துரோகிகள் அப்படின்னு பிரிட்டிஷ் அரசாங்கம் ஒரு வரையறை வச்சுருந்தாங்க. இவங்க எல்லாருமே தேச துரோகின்னு பேசப்பட்டாங்க. இந்த தேச துரோக வழக்கில் கைது செய்யப்பட்டவங்களுக்கு என்ன மாதிரியான தண்டனை கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று, இவங்க யாருமே பிணையில் வர முடியாது. ரெண்டாவது, இவங்களுக்கு 3 வருஷத்துலேருந்து வாழ்நாள் முழுவதும் வரைக்கும் ஜெயில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி. மூணாவது பார்த்திங்கன்னா, இவங்க இங்கேருந்து உள்நாட்டிலேருந்து வெளிநாட்டுக்கு எங்கேயும் போக முடியாது. நாலாவது, இவங்களுடைய பாஸ்போர்ட்டுகள் தற்காலிகமாகவோ இல்லை நிரந்தரமாகவோ நீதிமன்றத்தால் முடக்கப்படும். இவ்வளோ கடுமையான தண்டனைகளை உள்ளடக்கிய ஒரு சட்டத்திட்டத்தை ஆங்கிலேய அரசு எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போதைய காலகட்டத்தில் ஏற்பட்ட கிளர்ச்சி தான். குறிப்பாக சுதந்திர போராட்ட வேட்கை தான் ஆங்கிலேய அரசை இப்படிப்பட்ட ஒரு கடுமையான சட்டத்தை உருவாக்க காரணமாக இருந்துச்சு. இந்த கிளர்ச்சிகள்லாம் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1807 ஆரம்பித்த சிப்பாய் கழகத்திலேருந்து நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம். ஆனால் இதுக்கெல்லாம் முன்னாடியே, அதாவது 1800களுக்கு முன்னாடியே ஒரு குறிப்பிட்ட சமூகம், அதாவது ஒரு இஸ்லாமிய சமுதாயம் தான் இப்படிப்பட்ட ஒரு சட்டத்திட்டத்தை உருவாக்குறதுக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு கொடுத்துச்சு அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியாது. ஆனால் அதுதான் உண்மை. பிரிட்டிஷாரை ரொம்பவே கலங்கடிக்க வச்ச நிறைய விஷயங்கள் இந்தியாவில் நடந்திருக்கு. அதிலும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா சிப்பாய் கழகத்தை சொல்லணும். ஆனால் அதுக்கு முன்னாடியே சுதந்திர போராட்ட வேட்கை இந்தியாவில் ஆரம்பமாச்சு. அதாவது 1786 வருஷமே இஸ்லாமிய சகோதரர்களால் ஆரம்பிக்கப்பட்ட வஹாபி இயக்கம், வஹாபி மூவ்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் நாடு முழுக்க பரவ தொடங்குச்சு. இதோட கிளைகள் வட இந்தியாவில் மட்டும் இல்லாமல் தென்னிந்தியா வரைக்கும் பரவி கிடந்தது. இந்த இயக்கத்தோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்லாமியருடைய உரிமைகளை மீட்டு மறுபடியும் இந்தியாவில் இஸ்லாமிய ஆட்சியை நிறுவனம் அப்படின்றதுக்காக இந்த இயக்கத்தினர் ரொம்பவே பாடுபட்டாங்க. குறிப்பாக சுதந்திர வேட்கையோடு இதில் இருந்த நிறைய பேர் இந்திய சுதந்திரத்துக்காக அயராது பாடுபட்டாங்க. ஒரு கட்டத்தில் இவங்களுடைய போராட்டங்கள் எல்லாமே வேறு வடிவமாக மாறி ஒரு கட்டத்தில் ஆயுதம் ஏந்திய போராளிகளாக இவங்க மாறினாங்க. இவங்க ஆயுதம் ஏந்தி பிரிட்டிஷாரோட நிறைய சண்டை போட்டாங்க. இவங்களை அடக்கி ஒடுக்கணும் அப்படின்றதுக்காகவே இந்திய தண்டனை சட்டம், அதாவது இபிகோ அப்படின்ற ஒரு தனிச்சட்டம் இயற்றப்பட்டு அதில் 124A அப்படிங்கிற தனிச்சட்டம் கொண்டு வரப்பட்டுச்சு. அதாவது பிரிட்டிஷ் இந்திய வரலாற்றில் தேச துரோகம் அப்படின்ற ஒரு சட்டம் இயற்றத்துக்கு இந்த வஹாபி இயக்கம் தான் முக்கிய காரணமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம்.
ஜோகேந்திர சந்திர போஸ் அப்படிங்கிறவர் ஒரு பத்திரிகையாளர். இவர் பாங்கோபாசி அப்படிங்கிற ஒரு பெங்கால் பத்திரிகையை நடத்தி வர்றார். இந்த சமயத்தில் பாலியல் உடலுறவுக்கான வயதை உயர்த்தி பிரிட்டிஷார் ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க. இந்த சட்டத்தை பற்றி நிறைய பேர் விமர்சித்தாலும் முதலாக பாங்கோபாசி பத்திரிகையில் ஜோகேந்திர சந்தர் போஸ் அவர்கள் ஒரு கட்டுரை வெளியிடுறார். அந்த கட்டுரையை பார்த்த பிரிட்டிஷார் ரொம்பவே கோபமடைஞ்சு இவர் மேலே முதலாக தேச துரோகி அப்படின்ற ஒரு வழக்கை இவர் மேல் பதிகிறாங்க. இந்த சட்டம் இவர் மேலே பாஞ்சதுக்கப்புறம் கட்டாயம் இவருக்கு மிகப்பெரிய தண்டனை கிடைக்கும் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த நேரத்தில் ஜோகேந்தர் சந்தர் போஸ் ஒரு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து இந்த தண்டனையிலேருந்து ஈஸியாகவே வெளியில் வந்துடுறார். பிரிட்டிஷ் இந்திய வரலாற்றில் முதலாக தேச துரோக வழக்கு பதியப்பட்ட ஒருத்தவர் மன்னிப்பு கடிதம் கொடுத்து வெளியே போயிட்டார். ஆனால் அடுத்ததாக ஒருத்தர் பார்த்திங்கன்னா இந்த தேச துரோக வழக்கில் கைது செய்யப்பட்டு கிட்டத்தட்ட பல ஆண்டுகள் சிறையில் இருந்திருக்கார். பிரிட்டிஷ் இந்திய வரலாற்றிலேயே 2 முறை தேச துரோக வழக்கில் கைது செய்யப்பட்டு தண்டனை பெற்ற ஒருத்தர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சுதந்திர போராட்ட வீரர் திரு பாலகங்காதர் திலக் அவர்கள் தான். 1897 வருஷம் நடந்த வீர சிவாஜியோட விழாவில் 2 ஆங்கிலேயர்கள் கொல்லப்பட்டதுக்கு தூண்டுதலாக இருந்தார் அப்படின்றதுக்காகவும் மறுபடியும் 1908 வருஷமும் இவர் மேலே தேச துரோக சட்டம் பாயுது. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேசரி அப்படிங்கிற ஒரு மராத்திய பத்திரிகையில் 124A அதாவது தேச துரோக வழக்கை பற்றியும் ஆங்கிலேயர்கள் இது கொண்டு வந்ததை பற்றியும் விமர்சனம் செஞ்சு ஒரு கட்டுரை எழுதுகிறார். இந்த கட்டுரையை பார்த்த ஆங்கிலேயர்கள் இவரை மறுபடியும் தேச துரோக வழக்கில் கைது செஞ்சு கிட்டத்தட்ட 18 மாதம் ஜெயிலில் வைக்கிறாங்க. பாலகங்காதர் திலக் அவர்களை தொடர்ந்து நிறைய பேர் மேலே பிரிட்டிஷ் அரசு அப்போதைக்கு தேச துரோக வழக்கை பதிஞ்சாங்க. குறிப்பாக பகத்சிங், மகாத்மா காந்தி, வஉசி போன்ற ஆளுமைகள் மேலே இந்த வழக்கு பதியப்பட்டு இவங்க எல்லாமே தேச துரோகிகள் அப்படின்னு முத்திரை குத்தப்பட்டது. இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறம் 1947 48 வரைக்கும் இந்த சட்டம் தேவையா அப்படின்ற ஒரு விஷயம் விவாத பொருளாக மாறிச்சு. குறிப்பாக KN முன்ஷி அவர்கள் தலைமையில் இந்த விவாதமானது நடந்தது. கிட்டத்தட்ட 1 வருட காலம் நடந்த இந்த விவாதத்தில் பிரிட்டிஷார் போன பிறகு இந்த சட்டத்தை எதுக்கு நம்ம இன்னும் வச்சுக்கணும், இந்த சட்டம் இனி இந்தியர்களுக்கு தேவையா அப்படின்னு நிறைய விவாதங்கள் நடந்துச்சு. ஆனால் மெஜாரிட்டியானவர்கள் இந்த சட்டம் கட்டாயம் தேவை அப்படின்னு முன்மொழிஞ்சதால் இந்திய தண்டனை சட்டத்திலேருந்து இந்த தேச துரோக சட்டம் நீக்கப்படலை. சரி, பிரிட்டிஷாரே இந்தியாவை விட்டு போயிட்டாங்களே, இதுக்கப்புறம் அவங்க ஏற்றின தேச துரோக வழக்கு எங்கே இந்தியர்களுக்கு பயன்பட போகுது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது தான் 1950 வருஷம் ரமேஷ் தொபார் அப்படிங்கிறவர் சென்னை மாநிலத்து மேலே ஒரு வழக்கு பதிவு செய்கிறார். அதில் இடதுசாரி சிந்தனை கொண்ட பத்திரிகைகள் எல்லாமே ஆளுங்கட்சியினரால் பொது பாதுகாப்பு என்ற ஒரு நோக்கத்துக்காக முடக்கப்படுது அப்படின்னு ஒரு வழக்கை பதிவு செய்கிறார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி பத்திரிகைகளோட சுதந்திரத்தை உறுதிப்படுத்தணும், ஆனால் அது ஒரு வரையறைக்கு உட்பட்டதாக இருக்கணும் அப்படின்னு இந்த வழக்கை முடிச்சு வைக்கிறார். கிட்டத்தட்ட 1860 1960 வரைக்கும் இந்த தேச துரோக வழக்குகளை பற்றி பேசிக்கிட்டே தான் இருக்கும். இந்திய வரலாற்றிலேயே 1962 ஆண்டு கேதார்நாத் அப்படிங்கிற ஒரு பஞ்சாப் மாநில அரசு மேலே போடப்பட்ட ஒரு வழக்கு தான் இந்தியாவையே இந்த தேச துரோக வழக்கு பற்றி ஆழமாக சிந்திக்க வச்ச ஒரு வழக்காக கருதப்படுது. 1962 வருஷம் கேதார்நாத் சிங் அப்படிங்கிற ஒரு புரட்சியாளர் அப்போ இருந்த பஞ்சாப் மாநிலத்தோட காங்கிரஸ் ஆட்சியை எதிர்த்து ஒரு சில விமர்சனங்களை வைக்கிறார். இந்த விமர்சனங்களை கொஞ்சமே பொறுத்துக்காத காங்கிரஸ் அரசு இவர் மேலே தேச துரோக வழக்கு போட்டு இவரை சிறையில் தள்ளுறாங்க. நீதிமன்றத்தில் தேச துரோக வழக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 124A அப்படின்றது இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கே சவால் விடும் வகையில் இருக்குது அப்படின்ற வாதத்தை முன்வைக்கிறார். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் கொடுக்குற பேச்சுரிமை, கருத்துரிமை இது எல்லாமே சிதைக்கப்படுது அப்படின்ற ஆர்கியூமெண்ட்டை அவரோட கேஸில் அவர் முன்வைக்கிறார். இதை தீர விசாரித்த நீதிபதிகள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய இறையாண்மையை எப்பவுமே காக்கப்படணும் அப்படின்றத உறுதி செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி தேச துரோக வழக்குகள் தீர விசாரித்து உரிய கட்டுப்பாடுகளோடு மட்டுமே இவைகள் முன்னெடுக்கப்படணும் அப்படின்ற விஷயத்தையும் இந்த கேஸில் அவங்க சொல்கிறாங்க. 1962 இந்த பெஞ்ச் மார்க் வழக்கு இருக்குது இல்லைங்களா, கேதார்நாத் சிங் வழக்கு. இந்த வழக்குக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்தியாவில் நிறைய தேச துரோக வழக்குகள்லாம் பதியப்படாமல் இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் நினச்சாங்க. ஆனால் 1975 77 வரைக்கும்
நிறைய பேர் மேலே எக்கச்சக்கமான தேச துரோக வழக்குகள் போடப்பட்டது. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இந்திரா காந்தி அவங்களோட எமர்ஜென்சி பீரியடில் இந்த வழக்குகள்லாம் போடப்பட்டது. இது காரணம் இல்லாமையே கொஞ்சம் சும்மா விமர்சனம் செஞ்சவங்க பேர்லாம் கூட இந்த வழக்குகள் போடப்பட்டதாக சொல்கிறாங்க. எமர்ஜென்சி பீரியடுக்கு அப்புறம் இந்த தேச துரோக வழக்குகள்லாம் யார் மேலேயும் பாயலை அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை. அதுக்கப்புறமும் பார்த்திங்கன்னா நிறைய தேச துரோக வழக்குகள் பதியப்பட்டு தான் இருந்துச்சு. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, ஒவ்வொரு கட்சியும் அவங்களுடைய சுயநலத்துக்காகவே இந்த சட்டத்தை இந்திய தண்டனை சட்டத்தில் இன்னமும் வச்சுட்டு தான் இருக்கிறாங்க. குறிப்பாக இந்த பத்திரிகைகளோட சுதந்திரமோ ஊடகங்களோட சுதந்திரமோ பறிக்கிற வகையில் இந்த தேச துரோக வழக்குகள் போடப்பட்டு முடக்கப்பட்டது. அதாவது ஒவ்வொரு கட்சி ஆட்சிக்கு வரும்போதும் அதுக்கு எதிராக பேசக்கூடிய ஊடகங்களை இவங்க முடக்கிறதும் மற்ற ஊடகங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கறதும் இந்தியாவில் ஒரு தொடர்கதையாகவே இருந்துகிட்ருக்கு. 2021 தான் அதிகப்படியான தேச துரோக வழக்குகள் தனிநபர்கள் மீதும் ஊடகங்கள் மீதும் போடப்பட்டதாக சொல்லப்படுது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, ஆந்திராவில் TV5 நியூஸ் அப்படிங்கிற சேனலும் ஆந்திர ஜோதி அப்படிங்கிற சேனலும் தேச துரோக வழக்கில் முடக்கப்பட்டது. இது ஏன் முடக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆந்திர அரசாங்கத்தை எதிர்த்து அங்கே உள்ள பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு அறிக்கை விடுறார். அந்த அறிக்கையை வெளியிட்டதுக்காக இந்த 2 நியூஸ் சேனலுமே முடக்கப்படுது. அதே 2021 ஜூன் மாதம் வினோத் துவா அப்படிங்கிற ஒரு யூடியூபர் தேச துரோக வழக்கில் கைது செய்யப்படுறார். இவர் எதுக்காக கைது செய்யப்பட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோவிட் நேரத்தில் இந்திய அரசாங்கம் துரிதமாக செயல்படலை அப்படின்ற ஒரு விஷயத்தை யூடியூப்பில் பதிவிட்டதுக்காக இவர் மேலே தேச துரோக வழக்கு பாயப்படுது. அதே வருஷத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் திரு சசி தரூர் அவர்கள் மீதும் கூட ஒரு 4 பத்திரிகையாளர்கள் மீது கூட இந்த தேச துரோக வழக்கில் எஃப்ஐஆர் போடப்படுது. எஃப்ஐஆர் போட்ட கொஞ்ச நாள்லேயே அந்த எஃப்ஐஆரும் கேன்சல் செய்யப்படுது. பிரிட்டிஷ்காரங்க இந்த சட்டத்தை ஏற்றி கிட்டத்தட்ட 160 வருஷம் ஆயிடுச்சு. இந்தியா சுதந்திரம் வாங்கி கிட்டத்தட்ட 78 வருஷம் ஆயிடுச்சு. இந்த 78 வருஷத்தில் தேச துரோக வழக்கு இந்திய தண்டனை சட்டத்திலேருந்து நீக்கணும் அப்படின்னு பல தரப்பட்ட மக்கள் கோரிக்கை வச்சுருக்காங்க. நிறைய பேர் வழக்குகள் போட்டிருக்காங்க. நிறைய பேர் இதுக்காக விவாதிச்சிருக்காங்க. இந்த தேச துரோக சட்டத்தை ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சு இதை நல்லபடியாக உபயோகிக்கணும் அப்படின்றது தான் எல்லோரோட விருப்பமும். குறிப்பாக எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அவங்களோட சுயநலத்துக்காகவும் அவங்களோட அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்கிறதுக்காகவும் இந்த சட்டத்தை உபயோகிக்கக்கூடாது அப்படின்றது தான் மக்களோட கருத்து. 2013 வருஷம் ஜூலை 3ஆம் தேதி பாராளுமன்றத்தோட உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த் ராம் அவர்கள் ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அந்த பேட்டியில் எந்த காரணத்தை கொண்டும் தேச துரோக சட்டம் ரத்து செய்யப்படாது அப்படின்னும், இந்த தேச விரோத பிரிவினைவாத மற்றும் பயங்கரவாதிகளை திறம்பட எதிர்த்து போராடுறதுக்காக இந்த சட்டம் உருவாக்கப்பட்டது அப்படின்றதையும் எடுத்து சொல்கிறார். இந்த தேச துரோக வழக்கை ரத்து செய்யணும் அப்படின்னு கேட்ட ஒரு கேள்விக்கு பதில் அளித்த அர்ஜுன் ராம் மோகன், அதாவது சட்டத்துறை அமைச்சர் அவர்கள், தேச துரோக வழக்கு குறித்து ஆலோசனைகள் செய்து பொது நலனுக்காக நியாயமான முடிவு எடுக்கப்படும் அப்படின்னு ஒரு பதிலை சொல்கிறார். இந்த தேச துரோக சட்டம் இயற்றப்பட்டு கிட்டத்தட்ட 160 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இந்தியா சுதந்திரம் பெற்றும் 78 வருஷத்துங்களுக்கு மேலே ஆயிடுச்சு. இனி இதுக்கப்புறம் இந்த தேச துரோக சட்டம் தேவையா இந்தியாவுக்கு அப்படின்னு பல கருத்துக்கள் விமர்சனங்கள் இன்னும் ஓடிக்கிட்டு தான் இருக்குது. பல வழக்குகள் கூட இது சம்மந்தமாக வந்து அதுக்கான தீர்வுகள் கூட எட்டப்பட்டிருக்கு. ஆனால் இன்னமும் இந்திய தண்டனை சட்டத்திலேருந்து தேச துரோக சட்டம் அப்படின்றது இன்னும் நீக்கப்படவே இல்லை. இந்தியா ஒரு ஜனநாயக நாடு. இந்த ஜனநாயக நாட்டில் கருத்துரிமை பேச்சுரிமை என்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு குடிமக்களுக்கும் இந்த கருத்துரிமையும் பேச்சுரிமையும் உறுதிப்படுத்தணும் அப்படின்றது தான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய சாராம்சமே. இந்திய அரசும் சட்ட வல்லுநர்களும் சேர்ந்து இந்த தேச துரோக சட்டம் அப்படிங்கிறது இன்னும் இந்திய மக்களுக்கு தேவையா இல்லையா அப்படிங்கிறத தீவிரமாக ஆலோசனை செஞ்சு ஒரு நல்ல முடிவை சீக்கிரமாகவே எடுக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சட்டம் நமக்கு கொண்டு வந்த பிரிட்டிஷார் 2009ஆம் ஆண்டு தங்களோட சட்ட புத்தகத்திலேருந்து தேச துரோக சட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தூக்கிட்டாங்க.